மத்தேயு, மார்க்கோ, லூக்கா, யோவான் 4 ஆத்தர்ஸும் அவங்க தான் எழுதுகிறோம் அப்படின்றத அவர்களுடைய நிருபங்களில் அல்லது அவருடைய புஸ்தகங்களில் பவுல் எழுதினது போல, பவுலாகிய நான் என் கையெழுத்தால் எழுதுகிறேன் அந்த மாதிரி மத்தேயுவோ, மார்க்கோ, லூக்கா, யோவான் 4 பேருமே எழுதலை. சில விஷயங்களை வைத்து நாம் அந்த முடிவுக்கு வர்றோம், இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற முடிவுக்கு வர்றோம். இது யோவான் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நாம் வருவதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதை மறுத்து இது யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டுக்கும் ஒரே ரீசன் கூட இருக்கு. இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் அப்படின்னு ஒரு 5 முறை வருது. இந்த 5 முறையும் இந்த புஸ்தகத்தில் தான் வருது. ஸோ யோவான் இதை எழுதலைன்னு சொல்கிறவங்க எப்படி யோவான் தன்னை குறித்தே அப்படி எழுதியிருப்பாரு, இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீஷன் நான் தான் அப்படின்னு யோவான் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய காரணமே, யோவான் தான் எழுதினாரு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எது எப்படியோ நான் அது யோவான் தான் எழுதினாரு அப்படின்னு நம்புகிறேன். அப்படி நம்புறது தான் நமக்கு காரியங்களை செட்டில் பண்ணும். யார் எழுதியிருந்தாலும் புஸ்தகம் அருமையாக இருக்குது, சூப்பரான ஒரு நிருபம். இப்போ யோவான் எழுதலைன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம நம்பாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த யோவான் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் இன்னர் சர்க்கிள் ஒன்று இருந்தது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்படி இந்த 3. இன்னும் சொல்ல போனால் இந்த யோவான் தான் வயது குறைந்தவர் அந்த 12 பேரில். இந்த சீஷர்களுக்கெல்லாம் எவ்வளோ வயது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கேம்புக்கு தான் வரணும். அங்கே வயது ப்ரூஃப் பண்ணுவோம், ஒவ்வொரு சீஷர்களுக்கும் எவ்வளோ வயசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணலாம். அதில் இளையவர் யாருன்னா இந்த யோவான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் கடைசியாக மரித்த அப்போஸ்தலர் அப்படின்னும் வரலாறு சொல்லுது. செபுதேவின் குமாரர் அப்படின்னு ஆரம்பித்து இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு இயேசுவால் பேர் பெற்றவர்கள். எப்படி சீமோனை பேதுருன்னு கூப்பிட்டாரோ அது மாதிரி இவங்களை இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு கூப்பிட்டார். ஸோ இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? எப்படி மார்க் ரோமர்களுக்கு, லூக்கா கிரேக்கர்களுக்கு, மத்தேயு யூதர்களுக்குன்னு இருந்ததோ, எப்படி நம்ம அப்படி பார்த்தோமோ அதுபோல் யோவான் அப்படி கிடையாது. யோவான் எல்லாருக்கும் எழுதப்பட்டது, எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மார்க் முதலாவது எழுதப்பட்டது. மார்க்கினுடைய 90% விஷயங்கள், மார்க் எழுதின 90% விஷயங்களை மத்தேயும் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம், யூனிக்கான விஷயங்கள். ஆனால் யோவான் யாரோடைய சோர்ஸையும் எடுத்த மாதிரி தெரில. மத்தேயோ, மார்க்கோ, லூக்காவையோ சோர்ஸ் எடுத்த மாதிரி தெரில. ஒன்று, அவரும் இயேசுவோடு கூட மிக நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர். 2, ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவர் எழுதுகிறார். இதில் இயேசு கிறிஸ்துவை டிவினிட்டியாக காமிக்கிறார். மற்றவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை யூதர்களுடைய ராஜாவாக, அதிகாரம் மிக்கவராக, மனுஷகுமாரனாக, இன்னசென்ட்டாக, லூக்கா அவர் ஒரு நீதிபரராக இப்படிலாம் காண்பிக்கும்போது யோவான் அவரை தெய்வமாக காண்பிக்கிறார், டியட்டியாக காமிக்கிறார். அதனால தான் இதை ஸ்பிரிச்சுவல் புக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்பிரிச்சுவல் புக்கு தான். ஆனால் கிரைஸ்டை ஸ்பிரிச்சுவல் தளத்தில் அவர் ஒரு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த இடத்துக்கு கொண்டு வரார். மற்ற ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆபிரஹாமில் முடிப்பார், ஒருத்தர் ஆதாமில் முடிப்பார் ஜீனியாலஜி. ஆனால் இவர் அதுக்கும் முன்னால் போய் ஆரம்பிக்கிறாரு, ஆதாமுக்கும் முன்னால் போய் இவருடைய வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதாமுக்கும் முன்னால் என்ன இருந்ததோ அங்கே போகிறார். விளங்குதுங்களா? ஸோ இதெல்லாம் இதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். இதில் மெயினாக இவர் தான் பர்பஸை கிளியராக சொல்லிடுவார். எதுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு ரொம்ப குழம்பாதீங்கப்பா, நானே சொல்லிடுறேன்
அப்படின்னு சொல்லி மற்ற புஸ்தகங்கள் போல விடாமல் இது வந்து ரொம்ப தெளிவாக கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். 20:31 20வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பர்பஸ் கிளியர். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதுன்னா எல்லாருக்காக எழுதப்பட்டது. இதை வாசிக்கிறவங்க உண்மையிலே இயேசு வந்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறதுனால அவரோட நாமத்தினால நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லலை, நித்திய ஜீவனை அடைய முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்றது தொடர்ந்து என்னுடைய மெசேஜ் கேட்குறவங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா நித்திய ஜீவன் சொன்னோடனே இயேசு விசுவாசா பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ மரித்த உடனே எங்கே போவாங்க அப்படி கேட்பாங்க. மரித்த உடனே பரலோகத்துக்கு போவாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா அப்படி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு பைபிளில் கர்த்தருடைய ஆவி அதை தந்தவர்கிட்டே போகுது, அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவி அவர் தந்தவர்கிட்டே போயிருக்குது. அப்போ எல்லா மனுஷங்களுக்கும் கர்த்தர் ஆவியை தந்திருந்தாருன்னா அது கர்த்தர்கிட்ட தான் போகணும். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கர்த்தருடைய ஆவியை தந்திருந்தாரு, மற்றவங்களுக்குலாம் வேற யாராவது ஆவியை தந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தந்த ஆவிக்கிட்ட போகும். அப்படி சொன்ன உடனே இப்போ அடுத்த கன்ஃபியூஷனு, அப்போ இயேசுவை ஏன் ஏற்றுக்கிறோம்னு கேட்பாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கிறதுல என்ன, நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்ட நானும் கர்த்தர்கிட்ட தான் போகிறேன் செத்த உடனே, இயேசுவை ஏற்றுக்காத ஒருத்தரும் கர்த்தர்கிட்ட தான் போகிறாங்கன்னா அப்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் பிகினிங்கே வந்துடுவாங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதே பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான். இஃப் சப்போஸ் தேர் இஸ் நோ ஹெவன், ஏதோ நிரூபிச்சிட்டோம் பரலோகமே இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா, ஐயோ தப்பாக ஏற்றுக்கிட்டேன்னா இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்காமல் இருந்திருப்பேன்னு நினைப்பீங்களா? அல்லது இந்த பரலோகம் போகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்றது தான் அர்த்தம். இதை நாம் புரிந்து கொள்ளணும். சரி, இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜீவன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வேற ஒரு சமயத்தில் நம்ம அதை ஃபுல்லாகவே பார்க்கணும். ஜீவன்னா என்ன, ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறாரு. இந்த ஜீவன்னா இந்த மூச்சா, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதுன்னு இருக்குது, அந்த ரத்தமா, இந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை கொடுத்தாரு அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஜீவன்ன்றது பைபிளில் முக்கியமான ஒரு தீம். அதுபோல் இந்த யோவான் வந்து பல தீமுல எழுதப்பட்டிருக்குது. நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆயத்தமாகும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து எந்த தீம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யோவான் வந்து ஒரு பெரிய பழக்கூட மாதிரி, அது எது எடுத்தாலும் சுவையாக இருக்குது, எப்படி எடுத்தாலும் சுவையாக இருக்குதுன்ற மாதிரியான விஷயந்தான் யோவான். ஆனால் அவர் எழுதும்போது 7 இந்த இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். இந்த 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கா. இப்போ 21வது அதிகாரம் 25வது வசனம், 21வது அதிகாரம் யோவானில் மொத்தம் 21 அதிகாரம் தான் பைபிள் வச்சுருக்கவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல நான் வாசித்தது 20வது அதிகாரம், இப்போ நான் வாசிக்கிறது கடைசி அதிகாரம் கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன், ஆமேன் அப்படின்னு எழுதுறாரா. இப்போ 20வது அதிகாரம் 30வது வசனத்துக்கு வரேன். இயேசு இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். ஸோ 2 இடத்துல இந்த வசனம் வருது பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. ஸோ இதை சரியானபடி பார்த்தோம்னா யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதின அந்த ஆசிரியர் இந்த 20வது அதிகாரம் 31வது வசனத்தோட இந்த புஸ்தகத்தை முடித்து விட்டார். இந்த 21வது அதிகாரம் பிற்பாடு சேர்க்கப்பட்டது, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 21வது அதிகாரம் மட்டும் எதை படமா காமிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசுனுடைய மொத்த செய்கையையும் இந்த 21வது அதிகாரம் மட்டுமே காமிக்குது. அதை குறித்து நம்ம பிறகு பார்ப்போம், டைம் இருந்தால் இன்னைக்கு பார்ப்போம், இல்லைன்னா பிறகு பார்ப்போம். அந்த 21வது அதிகாரம் மட்டுமே ஒரு விசேஷித்த புஸ்தகம் மாதிரி,
அந்த ஒரு சாப்டரே. ஸோ இதெல்லாம் யோவான் புஸ்தகத்தினுடைய மேன்மைகள். இதில் வந்து ஏராளமான அற்புதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 7 அற்புதம் தான் யோவான் எழுதியிருக்கிறாரு. இதை போன வருஷத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் நான், இல்லைனா இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலையான்னு தெரியல. 7 அற்புதங்களையும் ஒவ்வொரு அற்புதமாக எடுத்து நான் பேசியிருக்கிறேன். இந்த யோவானில் உள்ள 7 அற்புதங்களையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் எடுத்து ஒவ்வொரு வாரம் நான் பேசியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆனால் இங்கே ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆச்சரியம் இல்லை, இது ஒரு இண்டிகேஷன் என்னன்னு சொன்னால், ஆங்கில வேதாகமத்தில் இங்கே வந்து அற்புதங்கள்னு போட்டிருக்கு, இயேசு செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இதை மிராக்கள்னு போடாமல், அல்லது கிரேக்க வார்த்தையில் இது மிராக்கள்னு இல்லாமல் சைன்ஸ் அப்படின்னு இருக்குது. அற்புதங்கள் அப்படின்னு இல்லாமல் மைட்டி ஒர்க் அப்படி காட்டலை. மத்தேயோ மார்க்கோ லூக்காவோ அவர் செய்த அற்புதங்களை வல்லமையான செய்கையாக காண்பித்தார்கள், அற்புதங்களாக காண்பித்தார்கள். ஆனால் கானா ஒரு கல்யாணத்தையோ அல்லது அவர் சொன்ன இந்த 7 அற்புதங்களையோ யோவான் அற்புதங்கள் என்று எழுதாம சயின்ஸ் அப்படின்னு எழுதுறார், அடையாளமாக எழுதுகிறார். வேற ஏதோ உன்னை இண்டிகேட் பண்றதுக்காக இந்த அற்புதம் செய்யப்பட்டது போல எழுதப்படுது. அற்புதங்கள் அற்புதங்களுக்காகவே செய்யப்படல. அதாவது ஒரு குருடனுடைய கண்ணை அவர் திறக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த குருடனுடைய கண்ணை திறக்கிறது தான் அந்த மிராக்கிளுடைய அந்த அற்புதத்தினுடைய நோக்கம் இல்லை. அப்படி திறக்கிறது வேற ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த அற்புதம் வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி, அது வேற ஒன்றை காண்பிக்கிறது. நாம் அங்கேயே நின்றக்கூடாது. அந்த அற்புதத்திலேயே பார்த்து இயேசு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சவர், அதுக்காக நான் அதை எழுதலை. இது வந்து ஒரு சைன். என்ன சைன்? அதுதான் இவர் சொல்றாரு, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த 7 அடையாளங்களும் எதை காண்பிக்கிறது சொன்னா, இந்த இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து நிறைய தீம்ஸ் பற்றி நான் சொன்னேன். நீதியை பற்றி இருக்குது, ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி இருக்குது, அழகை பற்றி எழுதியிருக்கிறாரு, ஃப்ரீடம் பற்றி எழுதியிருக்கிறாரு, சத்தியத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, வல்லமையை குறித்து எழுதியிருக்கிறாரு. லைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் யோவானில். லைஃப் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் இது எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்றதை அழகாக பாருங்கள். ரொம்ப சூப்பரான அந்த முறை எப்படி எழுதியிருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். பைபிள் இருக்கிறவங்க என் கூட சேர்ந்து நீங்கள் திருப்பலாம். யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை அப்படின்னாரு பாருங்க. ஒரு நல்ல வார்த்தை. அப்படியே அடுத்த ஒரு இதுக்கு போகிறேன். 7வது அதிகாரம் 6வது வசனம். 7வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. 30வது வசனத்தில், 7வது அதிகாரம் 30வது வசனத்தில், அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. புரியுதுங்களா? நான் என்ன உங்களுக்கு லைன் காட்டுறேன்ட்டு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இப்போ 13வது அதிகாரம் 1 வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்களுடைய வேலை வந்திருக்கிறது, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இப்போ 13:1 சொல்றாரு, தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. ஹிஸ் டைம் ஹஸ் கம். அப்போ ஆரம்பம் அவருடைய வேலை வரவில்லைன்றதுல ஆரம்பிச்சு 13வது அதிகாரம் முடிக்கும் போது அது ஒரு தீம். இப்படிதான் படிக்கணும்னு சொல்லித்தரேன். இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்போ அதுக்கு நடுவில் என்ன, எப்படி அவரோட வேலை வந்தது, ஏன் இங்கெல்லாம் அவருடைய வேலை வரல அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். சரி, இப்படி தான் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த யோவான் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது, பின்னப்பட்டிருக்கிறது. முதல் இதுக்கும் கடைசி இதுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ
யோவான் புஸ்தகத்தில் தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வாட்டர், அந்த தண்ணி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், முதல் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்க வராரா? அதுக்கு முன்னால் 26, யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னால், நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன், அவர் எப்படி கொடுக்க போகிறாரு? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். ஸோ ஜலம் அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவர் வரும்போது அதை பெருசாக்கி வாட்டர் பேப்டிசம் டு என்ன சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்க்கு போகிறார். யோவான் 2வது அதிகாரத்தில் 6 கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொல்கிறார், திராட்சரசம் ஆக்கிறதுக்காக. இந்த 6 கச்சாடிகளும் செரிமோனியல் பார்ட்ஸ், கை கால் கழுவுகிற உபயோகத்துக்காக வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ரசம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த செர்மோனி அப்படிங்கிறது, கை கால் கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஏசு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நீங்கள் கை கால்லாம் கழுவுறீங்க, உள்ளே கழுவ மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லுவார். பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கழுவுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தோஷம் பார்ப்பாங்க. தொட்டா தீட்டு, யாராவது வந்துட்டு போனால் வீட்டில் தண்ணி தெளிக்கிறது, ஒருத்தர் தொட்ட பாத்திரத்தை இவங்க தொடறதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பிரம்மணிக்கலாக யோசிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு இனவாதம் உள்ள நபர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ரிச்சுவல்ஸ் ரொம்ப முக்கியம். கால் கழுவுறது, சுத்தமாக வீட்டுக்குள்ளே நுழையிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அது லைஃப்லெஸ் ரிச்சுவல்ஸ்ன்றதை ஆண்டவர் காமிக்கிறார். இதெல்லாம் சாதாரண தண்ணி, உள்ளுக்குள்ளே உனக்கு சந்தோஷம் இல்லை, திராட்சரசம் தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஸோ அவுட் சைட் ரிச்சுவல்ஸை விட உள்ள சந்தோஷமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் வாட்டர் இன்டு வைன். அங்கேயும் ஜலம். யோவான் 3வது அதிகாரத்தில், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்ட, அதெல்லாம் சொல்கிறார், நிக்கோதேமிட்ட சொல்கிறாரு. அங்கேயும் ஜலம் வருது. 3வது அதிகாரத்தில் ஜலம். அங்கேயும் அவர் அதை மேன்மைப்படுத்துகிறார், இன்னும் கொஞ்சம் உயர்வு ஆக்குறார். ஏன்னா யூதர்கள் ஏற்கனவே ஜலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தவங்க தான். ஒரு ஜென்டைல் உள்ள நுழையணும்னா அவன் புதிதாக பிறக்கணும்னா தண்ணிக்குள்ளே முங்கி எழும்பணும். அப்போ தான் அவன் யூத மதத்துக்குள்ளே வர முடியும், ஒரு புதிய குழந்தையாக கருதப்படுகிறார். ஆனால் நீ தண்ணிலேருந்து வந்தால் மட்டும் போதாது, ஆவியில் உன்னுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார். 4வது அதிகாரத்தில் கிணத்தோரமாக போய் உட்கார்றாரு, யாக்கோபினுடைய கிணறு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு யோவான் 4வது அதிகாரத்தில். 5வது அதிகாரத்தில் தண்ணீர் கலங்குமா என்று காத்திருக்கிற ஒருவனை பார்க்கிறார். தண்ணீரை கலக்குகிற தேவதூதன் வரணும், அவன் என்னை தண்ணீர் கலங்கிறதுக்காக காத்திருந்தவன் தண்ணீர் கலங்காமலேயே அவர் எடுத்துகிட்டு போயிறார். 7வது அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். அதை பற்றி நான் இதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் வர்றேன் யோவான் 7வது அதிகாரத்துக்கு. ஆனால் லிவிங் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படிங்கிறார். மற்றவங்க சாதாரண தண்ணிக்காக காத்திருக்கும் பொழுது எப்படி அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னாரோ, நீ மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, நான் உனக்கு தண்ணி கொடுத்தேன்னா அப்புறம் உனக்கு தாகமே எடுத்திருக்காதுன்னு சொன்னாரோ, அதுபோல் இங்கே சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். 9வது அதிகாரத்தில் ஒருத்தனுடைய கண்களில் களிமண்ணை வைத்து நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு அப்படிங்கிறார், தண்ணீரில் கழுவு அப்படிங்கிறார். 13வது அதிகாரத்தில் சீசர்களுடைய கால்களை தண்ணீரால் அவர் கழுவுகிறார். 19வது அதிகாரத்தில் ஒரு வீரன், ஒரு போர் வீரன், அவன் அவருடைய விலா எலும்பை குத்தும் பொழுது வேற யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை யோவான் சொல்லுவார், அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது, அங்கே தான் அவர் முடிக்கிறார். இப்போ பாருங்க,
இந்த யோவான் முழுவதும் இந்த தண்ணீரை அவர் எழுதிட்டே இருக்கிறத பாருங்கள். நான் ஏன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லலை, எப்படி பைபிள் படிக்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு தீம்ஸாக எழுதியிருக்கிறாங்க, அதுலேயும் யோவான் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பைபிள் காலேஜில் போய் நம்ம படிக்கணும். அப்படி படித்தா கூட முழுசாக படிக்க முடியாது. அது ஒரே நாள் பிரசங்கத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து எப்படி என் வேலை வந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது, இன்னொன்று வந்து எப்படி சொல்லியிருக்குது. இந்த சாப்டர் 7 பாருங்கள். ஏன் அந்த சிலோவாம் குளத்தை நான் சொன்னேன் 9வது அதிகாரத்தில்னா, அந்த சிலோவாம் குளத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க இந்த பண்டிகை நாட்கள். அது கூட ஒரு நல்ல விஷயம் இருக்கும். முதல்ல அவர் சொல்லும்போது இந்த புஸ்தகமே 3 பண்டிகைகள் வச்சு எழுதியிருக்கும். பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகை பிறகு அப்போ தான் 5 அப்பத்தை 2 மீனை இது கொடுப்பாரு. இது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் தான் அவர் வந்து ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து ஒரு பண்டிகை, அது வந்து கொஞ்சம் ஆழமாக வாஸ்து பார்த்தா தான் புரியும். ஹனுக்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அதாவது விளக்குகளை ஏற்றுகிற பண்டிகை. அங்கே தான் குருடனை சுகமாக்குவார். விளக்கு, வெளிச்சம், குருடன், பஸ்கா, அப்பம், இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று தீம்ஸ். ஆரம்பமே ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லும்போது ஜெனிசிஸோட கொண்டு போயிட்டார், கிரியேஷன் ஸ்டோரி கொண்டு போயிட்டார். திஸ் இஸ் நியூ கிரியேஷன் சொல்ல வந்துட்டார். இவர் வந்து புதிய சிருஷ்டியை சொல்ல வர்றார். ஸோ இவங்களுக்கு ஒரு பழக்கம், இந்த கூடார பண்டிகை அப்போ இந்த என்னன்னா, இந்த ப்ரீஸ்ட் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்குள்ளே போவாங்க. ஆலயத்துக்குள்ளே போய் அந்த பலிபீடத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதியில் அந்த தண்ணீரை ஊற்றுவாங்க. ஊற்றும்போது சங்கீதம் 118 பாடுவாங்க. பாடி சொல்லுவாங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அப்படின்லாம் பாடிக்கிட்டே அவங்க வந்து அதை வந்து ஊற்றுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கல்ல மேசியா வருவார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த மேசியா வந்து தங்கள் மத்தியிலே கூடாரம் அமைப்பார். நாம் கூடாரம் அமைத்திருக்கிறது போல அவர் கூடாரம் அமைப்பார். அதனால தான் மாம்சம், அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி நம் நடுவே வாசம் பண்ணினார். ஹி டேபர்னக்கிள்ட் அமாங் அஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கில வேதாகமத்தில். ஹி டேபர்னக்கிள்ட் அமாங் அஸ், அவர் நம்ம மத்தியில் வாழலை, அவர் நம்ம மத்தியிலே வந்து தங்கினார், கூடாரம் போட்டார். அப்படின்னா இதுக்காக தான் இவங்க வந்து இந்த கூடார பண்டிகையை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கூடார பண்டிகையை நடத்தி அவங்க அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட தண்ணீரை ஊற்றி, ஏன் இந்த தண்ணீரை ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மேசியா வருவார். வரும்போது என்ன நடக்கும், அந்த ஆல்டருக்கு கீழே இருக்கிற பலிபீடம், அந்த பலிபீடம் வந்து ரெண்டாக உடஞ்சி உள்ளுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஸோ இந்த ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும், நான்லாம் ரொம்ப நாள் ஜீவ தண்ணீர்னா என்னப்பா அது என்னது அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்குன்னு யோசித்தா, லிவிங் வாட்டர் அப்படின்னா ஓடுற தண்ணி, அவ்வளோதான். கட்டி இருந்ததுன்னா அது டெட் வாட்டர், அதனால தான் டெட் சி அதுக்கு பேர். இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னா ஓடுற தண்ணி, கட்டி இருந்துச்சுன்னா அது செத்து போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஓடுற தண்ணி எப்பவும் கிடைக்காது அவங்களுக்கு, வனாந்தரத்தில் ஓடுற தண்ணி எப்பவும் கிடைக்காததுனால இந்த சீலோவாம் மாதிரி பூலை வந்து வெட்டி வச்சு அதில் மழை தண்ணீரை சேகரித்து வைப்பாங்க. அந்த மழை தண்ணீரை சேகரித்து வைக்கும்போது அது ஜீவ தண்ணீராக கருதப்படும். ஏன்னா அது வந்து வானத்திலேருந்து வந்திருக்கிற தண்ணி. ஆகவே அதை வந்து ஒரு பூலில் பண்ணி வச்சுருந்தா அது ஜீவ தண்ணீர். இது எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. தங்களை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு ஒரு இடத்துக்கு அவங்க வரணும். ஜீவ தண்ணீர் தான் அவங்களுக்கு வந்து, அதுதான் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் இந்த சுத்தமாகும் போது, சுத்திகரிக்கப்படும் பொழுது இந்த சிவப்பு கடாரியை எடுத்து சாம்பலில் நீ இந்த ஜீவ தண்ணீரை ஊற்றணும், இந்த தண்ணீரை ஊற்றணும்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். ஸோ அவங்க வந்து இந்த ஜீவ தண்ணீர்ன்றது அதை தான் அவங்க யோசித்துருந்தாங்க. ஸோ அது எப்பவும் கிடைக்காது. ஆனால் இந்த மேசியா வரும்பொழுது இந்த பலிபீடம் ரெண்டாக பிளந்து உள்ளுக்குள்ளேருந்து கஷ் அவுட் ஆகும். ஜீவ தண்ணீர் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஓடி அது எங்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நதி இருக்குது பாருங்கள், டெட் சி, சவக்கடல், அந்த சவக்கடலுக்குள்ள அது பாஞ்சி அதை உயிருள்ளதாக மாற்றிடும். அதை உயிருள்ளதாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் வனாந்திரம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும்.
அதெல்லாம் வந்து அவர்களுடைய நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் எப்படி பிரதர் அவங்களோட நம்பிக்கைன்னு நீங்கள் கேட்பீங்க. சகரியா 14 வாசிக்கலாம், 8-9. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். மாரி காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும் வானத்திலிருந்து, ஆனால் இங்கே கோடை காலத்திலும் கிடைக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். இது சகரியா சொன்னது. இதுக்கு முன்னாலேயே எசேக்கியேல், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், எசேக்கியேல் 47 நம்ம பார்க்கிறோம் ஒரு ஜீவ நதி. அது எங்கிருந்து புறப்படுது? அதுவும் தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இதுதான் அவங்க நம்பிக்கை. அதனால்தான் அந்த சிலோவாம் குளத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறாங்க. ஊற்றும் போது அந்த இது ரெண்டா பிளந்து அதுலேருந்து தண்ணீர் ஓடும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த தண்ணீர், அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இதுதான் அந்த சவக்கடல். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதில் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அதில் மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் வருவாங்க, வனாந்திரம்லாம் பூ பூத்துரும் அப்படின்றதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய ஆசையாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இயேசு வந்து சொல்றாரு, என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து எப்படா ஜீவ தண்ணீர் வரும், நம்ம எப்போ சுத்தமாவோம் அப்படின்லாம் நீங்க வந்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நீங்க எப்பொழுதுமே சுத்தமா இருக்க முடியும். நீங்க தீட்டாக முடியாத அளவிற்கு உங்களுக்குள்ள இருந்தே தண்ணீர் ஓடுன்றது தான் அவர் அங்க சொல்ல வர்ற விஷயம். அதை தான் அவர் வந்து இந்த சிலோவாம் குளத்துல போய் கண்களை கழுவு அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதை படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்குது. அதில் 7 சைன்ஸ் எழுதுறாரு. ஏன்னா 7 அடையாளங்கள் எதை குறிக்குதுன்னா 7 நாள் கிரியேஷனு, 7 days ஆஃப் கிரியேஷன். 7வது அற்புதம் வந்து இயேசு உயிர்த்தெழுந்தது, அதுதான் அற்புதம், 7வது அற்புதம். அதே மாதிரி ஓய்வு நாள் தான் 7வது நாள். அது மாதிரி இதில் 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. 7 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐ எம் ஸ்டேட்மெண்ட் வந்து 7 ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து 7 அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்ஷன். அவங்களுக்கு யூதர்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற எல்லா புஸ்தகங்கள்லையும் இயேசு பேய் ஓட்டினதை பற்றி இருக்கும். யோவானில் மட்டும் இயேசு பேய் ஓட்டினது இருக்கவே இருக்காது. பிசாசுகளை துரத்தினார், அசுத்தாவியை துரத்தினார், அந்த சம்பவங்கள் யோவானில் இல்லை. இந்த 7 அற்புதங்களில் அந்த சம்பவம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கலீலியாவில் நடந்த நிறையா விஷயங்களை சொல்லலை. கலீலியாவில் நடந்த நிறைய விஷயங்களை சொல்லலை. ஆனால் யூதாயாவில் எருசலேமில் நடந்த நிறைய அற்புதங்களை அவர் எழுதுகிறார். ஏன்னா இவர் வந்து இந்த யூதாயா பகுதியை சார்ந்தவராக இருக்கிறதுனால அங்கு நடந்த நிறையா அற்புதங்களை அவர் எழுதுகிறார். எல்லாமே கானான், அது எல்லாமே அந்த யூதாயா பகுதிகளில் எருசலேமுக்கு அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து அவர் நிறைய எழுதியிருக்கிறார்.